வணக்கம், வெல்கம் டு ரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். அக்டோபர் 28, 2020 உலகெங்கும் கொரோனா உச்சத்தை தொட்ட அந்த சமயம். ஒரு பக்கம் மக்களுடைய இந்த கொரோனா பீதி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஈக்வேடாரில் நடந்த இந்த சம்பவம் அனைவரையும் பேசப்பட்டது. இது லீசா மாரியா அப்படின்ற ஒரு 28 வயது பெண். இந்த பெண் அன்று காலை உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த சமயத்தில் ரத்தம் எடுத்துக்கிட்டு இருந்தா. அருகில் இருக்க அவங்க நெய்பர்ஸ் எல்லாம் கதவை திறந்து அந்த பெண்ணை காப்பாற்றுறாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் 2 குழந்தைகளும் இருக்குது. அதாவது 9 வயது மகனும் இன்னொன்று இளைய அவனுடைய சகோதரி. இந்த 3 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த 2 குழந்தைகளும் உயிர் இல்லை, போயிடுச்சு. அப்படி இருக்க சமயத்தில் இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வராங்க. அவங்க வீட்டை ஆய்வு செய்யும்போது அந்த வீட்டு ஒரு கிச்சனில் ஒரு கபோர்டில் ஒரு பார்சல் பார்க்குறாங்க. ஒரு பெரிய பண்டலாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஆணுடைய சடலம். அந்த ஆண் யாருன்னா இந்த லிசா மாரியாவுடைய ஆண் நண்பர். இவன் அவங்க வீட்டில் ஆல்ரெடி இவன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் பேர் மார்க்கு. அவனை அவங்க சகோதரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. இந்த மாதிரி என் சகோதரன் காணோம் அப்படின்னு. அந்த ஆணுடைய சடலம் இந்த வீட்டில் கிடைக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்க லீசா ஓரளவுக்கு ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் இந்த பெண்ணை ஒரு ரீஹேபிலேஷன் சென்டருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே அனுப்பி வச்சுட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட் வச்சு ஒரு அருகில் டாக்டர்ஸ் எல்லாம் வச்சு இவங்களை நிறைய கொஷின்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இப்போ இந்த குழந்தைகளுடைய தகப்பன் யார் அப்படின்னு சொன்னால் டேவிட். அதாவது இந்த லீசாவுடைய கணவரை விட்டு அவங்க பிரிஞ்சு இருக்காங்க. இந்த தகவலை டேவிடுக்கு சொல்லப்படுது. அனைவரும் வராங்க. இப்போ லீசா யார், இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா, லீசா அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய கணவரான டேவிடுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுறாங்க. நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நான் மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக ஆகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீ வரலைன்னா நான் இந்த குழந்தைய இது பண்ணிடுவேன், ஏதாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லவும் டேவிடுடைய வீட்டில் டேவிடுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போகாத அப்படிங்கிற மாதிரி அவரை அங்கே இருக்க வச்சிடுறாங்க. இதுக்கு பிறகு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த டேவிடும் லீசாவும், அதாவது லீசாவுக்கு ஒரு 16 வயது இருக்கும்போதே டேவிடை லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணவும் அந்த சமயம் அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஒரு 2 வருடம் கழித்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க டேவிடுடைய பேரண்ட்ஸு. ஆனால் லீசாவுடைய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன வயசுலேருந்தே லீசா அவங்களுடைய பேரண்ட்ஸ் அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபேமிலியை அவங்க ரன் பண்ணல. ஏன்னா அவங்க வீட்டில் ஆல்ரெடி 8 குழந்தைங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரே சண்டை, நிறைய அப்யூஸ். இவங்களுக்கு ஒரு 11 வயது இருக்கும்போதே சரியான கல்வியும் கொடுக்கப்படலை. ஒரு லைஃபே போராட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையிலேருந்து வளர்ந்தவங்க தான் இந்த லீசா. ஒரு வழியாக டேவிடுடைய வீட்டில் இந்த திருமணத்தை ஆதரித்து, அதன் பிறகு இந்த லீசாவுடைய ஹைஸ்கூல் படிப்பை முடிக்க வச்சு, அதன் பிறகு 2வது குழந்தைக்கும் அவங்க தயாராக இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் தான் லீசாவுடைய அந்த இளமை, அதாவது குழந்தை பருவத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களெல்லாம் சொல்லவும் டேவிடுக்கு லீசா மேலே ஒரு வெறுப்பு வருது. இது மூலமாக இப்போவுமே ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது டேவிடுக்கும் லீசாவுக்கும். அது மட்டும் இல்லாமல் டேவிடுக்கு வேறு ஒரு அஃபேரும் இருக்கிறது.
இந்த கப்புள்ஸ் 2 பேருமே யாரும் வந்து ஒரு நேர்மையாகவும் இல்லை. ஏன்னா லீசா வந்து ஒரு குக்கி ஃபேக்ட்ரியில் அவங்க வேலை செய்யும்போது அங்கே உள்ள ஒரு ஆண் நண்பர், அந்த நண்பரோட பழக்கம் ஏற்படுது. அந்த நண்பருடைய பேர் சைமி செக்வானா. இப்படி இந்த நண்பருடைய அவளுக்கு பழக்கம் ஏற்படவும் லீசாவுடைய கணவரான டேவிட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு ஒயிட் கலர் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்து, நீ வந்து இவன் குடிக்கிற அந்த கிளாஸில் நீ இதை அப்படின்னு சொல்லி அவர் வந்து வற்புறுத்துறாரு. நீ இதை பண்ணலைன்னா நான் உன்னையே டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னதாக சொல்லப்படுது லேட்டர். அதனால் அவன் அதை செய்யவும், இதை குடித்த அந்த சைமி செக்வானா வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் போகிறாரு. அதன் பிறகு அவருக்கு வந்து சுயநனவுங்கிறதே இல்லை, இறந்துப்படுறாரு. இதனால் கோவம் அடைஞ்ச லீசா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் டேவிடை வர வச்சு வீட்டுக்கு, அந்த சமயம் இவளுடைய மூத்த அதாவது குழந்தையான அந்த 9 வயது அந்த சிறுவனுக்கு திடீரென ஒரு ஃபிக்ஸ் வருது. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது டாக்டர்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, இன்னொன்று ஸ்பெஷலிஸ்டெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதன் பிறகு ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து வீட்டுக்கு வந்ததும் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற எந்த மெடிசனையும் வந்து லீசா அந்த குழந்தைக்கு கொடுக்கவே இல்லை. இப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு மாதத்தில் அந்த சிறுவனுக்கு திரும்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வலியுறுத்துறாங்க, நீங்கள் இது வரைக்கும் எந்த மெடிக்கேஷனும் பண்ணலை, ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்கிட்டையும் கூட்டிகிட்டு போகல, நாங்கள் சொன்ன ஒரு சில டெஸ்ட் அதெல்லாம் எடுக்கவே இல்லை, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த தடவை அந்த மாதிரி ஆகும்போது லீசா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகல. அதுக்கு பதிலாக டேவிடுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்கு வரணும், பையனுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னும், இதை கேட்டுட்டு இவர் வந்து சரி நான் வந்து வெளியிலேருந்து டாக்டர்ஸ் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வராரு. அந்த வந்த சமயம் அப்போதைக்கு அவங்க டாக்டர்ஸ் அனுப்புகிறதா சொல்லப்படுற அந்த டாக்டர்ஸ் யாரும் வரலை. அந்த சமயத்தில் லீசா என்ன பண்ணுறான்னா, அவர் குடிக்கிற அந்த கிளாஸில் ஏதோ அதே ஒயிட் சப்ஸ்டன்ஸை வந்து என்னத்தையோ வந்து கலந்து கொடுத்துட்றாங்க. இதை குடித்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து டேவிடால் அதாவது கை காலை நகர்த்த முடியல, ஒரு மாதிரி மரமறுத்து போகிற ஒரு ஃபீல் கிடைக்கிது. ஏதோ ஒரு வித்தியாசமாக நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் அங்கே போய் படுக்கிறவர் தான் அதுக்கப்புறம் இதை டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்ததில் நீங்கள் சாப்பிட்டதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் லீசா வந்து இது வந்து பழி வாங்குறதுக்குன்னே நடந்ததாக வந்து பின்னால் இது வந்து சொல்லப்படுது. இப்போது இந்த உடம்பு சரியில்லாத அந்த 9 வயது சிறுவனுக்கு லீசா ஒரு அட்டெண்டர் ஒருத்தவங்களை வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு 42 வயது இருக்கும். அந்த பெண் வீட்டுக்கு வந்ததும் ஏதோ ஒரு மாத்திரையை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து கொரோனா இவ்வளோ சிவியராக இருக்குது இல்லையா, இது ஒன்றும் இல்லை, இது நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிஸ்ட் பண்ணி அந்த மாத்திரையை வந்து போட வைக்கிறாங்க. அந்த பெண்ணும் அதை நம்பி இவங்க போட்டுறாங்க. அதை போட்டு கொஞ்ச நேரத்துலேயே தலைவலி, வயிற்று பரட்டல், வாந்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ரொம்ப அவசரப்படுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த லீசா வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. அதன் பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு எப்படியோ போயிடுறாங்க. அங்கே போய் அவங்க வீட்டு ஒரு சோஃபாவில் போய் விழுந்துடுறாங்க. அப்போ அவங்க கசின் வந்து டாக்டருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு ஒரு சில டெஸ்டெல்லாம் எடுக்கவும், அப்போ தான் வந்து அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அதில் கலந்துருக்கு அவங்க குடித்ததில் அப்படிங்கிறது. இப்போ இந்த பெண் வந்து அவங்க கசின்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ துடிச்சிட்டு இருக்கேன், ஆனால் அந்த பெண் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கூட கால் பண்ணல, ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணல அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த லீசா பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஃபைனலாக அந்த குழந்தைங்களுக்கும் இந்த பாய்சனை அதாவது இது என்ன மாத்திரை அப்படின்னா, இது வந்து எபிலெப்சி, இந்த வலிப்பு நோய்க்கான மாத்திரைகள், அது சம்மந்தமான மெடிசின்ஸை
நிறைய டோஸ் கொடுத்து அந்த 2 குழந்தைகளுக்கும் கொடுத்து இவளும் அதை வந்து உட்கொள்கிறா. அதாவது அந்த குக்கீஸ் கம்பெனியில் இருந்த அந்த சாய்மியோட அவனுடைய இறப்புனால ரொம்ப மனம் வருத்தப்பட்டு தானும் வந்து போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கா. ஆனால் வந்து குழந்தைகள் இதை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ஆனால் இவ வந்து அந்த அந்த சாப்பிட்ட 2 பில்ஸ் மட்டும் அது போதுமானதாக இல்லை, அதனால உயிர் பழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த வீட்டில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த சடலமானது இவளுடைய ஒரு நண்பர், ஆண் நண்பரான மார்க்குக்கும் லீசாவுக்குமான அந்த நட்பானது கொஞ்சம் வெகு நாட்களாக உள்ள அந்த நட்பு. அப்படி இருக்கும்போது அவனையும் வந்து இந்த மாதிரி மறுத்து வச்சு தான் அவள் வந்து கொள்றா. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பணம் தான். இதன் பிறகு அவனை மார்க்கை வந்து கொன்னதுக்கு பிறகு அவனுடைய ஃபோனில் இருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறா. அதாவது நான் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன், என்கிட்ட ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது, அவங்க வந்து என்னை விட மாட்டுறாங்க, நீ எனக்கு வந்து $8,000 நீ வந்து எனக்கு அனுப்பு, அப்போ தான் நான் வந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு மார்க் வந்து தன்னுடைய சகோதரிக்கு அனுப்புகிற மாதிரி இவன் வந்து அனுப்புகிறா. இதை பார்த்துட்டு மார்க்குடைய வீட்டில் அவங்க அம்மாவும் சகோதரியும் வந்து இது ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து போலீஸ்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன, போலீஸ்க்கு இன்னொரு அலிகேஷன் லீசா மேலே வருது. அது என்னன்னு பார்த்தா, லீசாவுடைய அம்மா அப்பா ஒரு 7 தம்பி தங்கைகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி வைத்திருக்காங்க. அதில் வந்து லீசா போகிறா. லீசா போய் எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு நானே டீ ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறா. இதை குடித்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி மயக்கமாகறாங்க. அதில் 52 வயது அம்மா மட்டும் அவங்களுக்கு வந்து கை கால் வந்து செயல்படாமல் போயிடுது. இதை பார்த்து அவங்க அப்பா வந்து கோவப்பட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லீசா அந்த மாதிரி ஏதோ ஒன்று கலந்து கொடுத்துட்டா, என் மனைவிக்கு இந்த மாதிரி ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு $1,500 இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்படி வரிசையாக வந்து லீசா மேலே அலிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஜெல்லஸு, இன்னொன்று பணம் தான் முக்கியம். அதாவது தன்னை சேர்ந்த எல்லாரையுமே வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நேச்சர் வந்து வளர்ந்துக்கிட்டே போயிருக்கு. இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, தான் பெற்ற குழந்தைகளே வந்து கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இவ்வளோ வக்கரமாக அந்த மனசில் வந்து அது வளர்ந்துட்டே போயிருக்கு. இப்போ இந்த ட்ரையல் கேஸ் எடுத்துகிட்டு போகும் ஜட்ஜு வந்து லீசாவுக்கு ஒரு 40 ஆண்டு காலம் தண்டனை கொடுக்குறாங்க. எப்படியும் வெளியில் வர்றதுக்கு 70 வயது ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. எப்படி அப்படின்னா, இந்த டேவிடு ஒரு சில விஷயங்களை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாரு. அதாவது லீசா வந்து ஒரு டெக்ஸ்ட் அனுப்புனதாகவும் குழந்தைகளை பற்றி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நான் வந்து குழந்தைகளை என்னோட கூட்டிகிட்டு போகிறேன், எங்கேயோ போகிறேன், ஆனால் வந்து நாங்கள் ஹெல்லுக்கு போகிறோமோ, அதாவது சொர்க்கத்துக்கு போகிறோமோ நரகத்துக்கு போகிறோமோ அது தெரியல, ஆனால் நான் எங்கே போகிறோனோ என் குழந்தைங்களும் அங்கே தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இன்சிஸ்ட் பண்ணதை அவர் மேற்கோள் எடுத்து காமிச்சிருக்காரு. இதன் பிறகு லீசாவுக்கு இந்த தண்டனை வந்து கொடுக்கப்படுது. இந்த அளவுக்கு ஒரு பெண் வந்து இவ்வளவு சின்ன வயசுலேயே ஒரு 26, 27, 28 வயதுலேயே இத்தனை கொலைகள் வந்து வரிசையாக செய்திருக்கா. அது கிட்டத்தட்ட ஒரு 5 கொலைகள் செய்ததாகவும் ஒரு 9 கொலை முயற்சி வந்து செய்ததாகவும் அவன் மேலே சார்ஜ் பண்ணியிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.